சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ண அதிரடியான ஒரு அறிவிப்புங்க. முக்கிய வீரரை தட்டி தூக்குவதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது யார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிஎஸ்கே உடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எதில் வீக்காக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பேட்டிங்கில் வீக்காக இருந்தாங்க, இரண்டாவது ஹாப்பில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வீக்காக இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னடா நடக்குது டீமில், என்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தான் மாற்றங்கள் நடக்குது, இளம் வீரர்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்க, பவுலிங் இன்னும் வீக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவர்கள் பக்கத்திலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. தோனி அவர்கள் எப்போ வேண்டுமென்றாலும் ஓய்வை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்துட்ருக்காங்க. தோனி அவர்கள் சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேற போகிறாரா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டுருக்கு. பட் இன்னும் மேனேஜ்மெண்ட் கிட்ட எந்த ஒரு அறிவிப்பும் பண்ணாமல் இருக்காரு. பட் இப்போ அவருடைய மனநிலைமை இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவர் ஓய்வு அறிக்கிற நிலைமையில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. தோனி அவர்கள் ஓய்வை அறிவித்தால் அவருக்கு மாற்று வீரர் யாராக இருப்பாங்க, சிஎஸ்கேவுடைய அடுத்து தோனியின் இடத்திற்கு எந்த சாய்ஸ் இருக்க போகுது, யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை சிஎஸ்கேனி தட்டி தூக்க போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய நிலைமை தோனி அவர்கள் இந்த வயசுலையும் எஃபெக்ட் போட்டுட்ருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக தோனி அவர்கள் அவருக்கு சரியான பிளேயரை தான் சிஎஸ்கேனி சூஸ் பண்ணி அந்த 11ல் செட் பண்ணணும். அந்த ஒரு பிளானில் தான் இருப்பாங்க. தோனி அவர்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 43 வயசில் அவருடைய முட்டியில் நீ இன்ஜுரி வேறு இருக்குது. இப்படி இருக்கும்போது அதுலேயும் எஃபெக்ட் போட்டு 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ணுறாருங்க. கடைசி ஒரு 4-5 ஓவர் பேட்டிங் பண்ணுறாரு. சில டைமில் பார்த்தீங்கன்னா 10 ஓவர் இருக்கும்போது கூட உள்ளே வந்துடுறாரு. இப்படி இருக்கும்போது தோனியின் நிலைமை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை தாங்க. இந்த வயசுலையும் இவ்வளோ எஃபெக்ட் போடுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்காரு அப்படின்றத கூட நமக்கு தெரியும். அதனால தான் தோனி அவர்கள் இந்த சீசனில் தொடர் தோல்வி, ஃபெயிலியர், அவருக்கு சக்ஸஸ்ஃபுல் அமையல. நிறைய பால்ஸ் ட்ராப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அவர்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு கண்டினியூஸாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி அவரை ஓய்வை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கிட்ட எப்போ வேண்டுமென்றாலும் சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம குஜராத் டைட்டன்ஸுக்கு கிட்ட ஆடக்கூடிய ஒரு போட்டி கடைசி போட்டியாக தோனிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பிளானோட வர போகிறாங்க சிஎஸ்கேனி, கண்டிப்பாக இதுக்கு எந்த மாற்றமும் மறுப்பும் சொல்ல மாட்டாங்க. தோனி அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது சிஎஸ்கே நிர்வாகம் கண்டிப்பாக அவருக்கு துணையாக நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா டைமும் சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேவுடைய கேப்டன் தோனி அவர்கள் ஓய்வை அறிவிப்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா சீனியர் வீரர்களும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தோனி அவர்களின் கதை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவர் இனிமேல் ஓய்வு அறிவிப்பது தான் சரியான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் அவருடைய கடைசி போட்டி இதுவாக இருக்குமா, கடைசி சீசன் இதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக தோனி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்க போகுது. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. தூங்கியால் தான் நம்ம கிரிக்கெட் ஆடுவோம் இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒன்றுமே புரியலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரிஷப் பண்ட் அவர்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லக்னோவில் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காருங்க. கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அடுத்த சீசனில் அவர் லக்னோ அணி தக்க வைப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க மெகா ஆக்ஷனில். பட் அந்த 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த ப்ரெஷரில் தான் அவர் ஆடாமல் போனார் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டுருக்கு. ரிஷப் பண்ட் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த சீசன் கண்டிப்பாக வெளியே விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா அவர் வெளியே விட்டு குறைந்த தொகைக்கு எடுக்கிறதுக்கான சான்சஸ் அது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி நிறைய பிளேயர்ஸை தேவையில்லாத பிளேயர் எல்லாருமே வெளியே விட்டுட்டு அவருக்கு முக்கியமான ஒரு பங்கு கொடுத்து அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நம்ம தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை ஏலத்தில் எடுக்கிறதுக்கான முயற்சியில் சிஎஸ்கேனி இப்போயே பிளான் போட்டிருக்காங்க. ஒருவேளை ரிஷப் பண்ட் அவர்களை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஊருள் பட்டியலில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சிஎஸ்கேனி வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, ரிஷப் பண்ட் அவர்களுக்கு எந்த ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாங்க, ஒருவேளை ரிஷப் பண்ட் அவர்கள் கேப்டன்சி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லல போகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் போனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி தாங்க. அந்த கேப்டன்சி ப்ரெஷரு, டீம் ஹேண்டில் பண்ணுற விதம், புது டீம் வேறு, ஓனர் வேறு, ரொம்ப டென்ஷனான மனுஷன் வேறு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை மத்தியில்
அவர் வந்து அவருடைய சர்வைவல் பண்ணி இந்த சீசனை முடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது, அடுத்த சீசனில் வந்து சிஎஸ்கே அணிக்கு ரிஷப் பண்ட் அவர்கள் வருவாரா மாட்டாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தல தோனி அவர்கள் ஓய்வை அறிவிக்க போகும் அறிகுறிகள் வந்து விட்டது. ஸோ அவருக்கு மாற்று வீரராக நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் எடுக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம சிஎஸ்கே இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான அப்டேட்டோட சிஎஸ்கே கிளம்பிறங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கும் மும்பை அணிக்கும் போட்டி நடந்தது. ரொம்ப 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 முக்கியமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சவாலான போட்டியாக இருந்துச்சு. பட் போட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக மழை வந்துச்சுன்னா போட்டி நிற்க போகுது. ஸோ அதனால் வேறு கிரவுண்டுக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சிங்க. ஸோ அப்படி இருந்து மும்பை இந்தியன்ஸில் வேறு மாதிரியான ஒரு பிளானோட வந்தாங்க. மழையும் வரல, ஒன்றும் வரலைங்க. சும்மா வேறு மாதிரி டாஸ் வின் பண்ண டெல்லி அணி நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்னன்னு தான் பவுலிங் போட்டிங்களே தெரில, உங்களுக்கு சனி வந்து அடிச்சிருச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் எப்படி 2024 சிஎஸ்கே அணி டாப்பில் இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே போனாங்களோ அதே மாதிரி சுச்சுவேஷனை இந்த டைம் டெல்லி டீம் வந்து பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் டாப்பில் இருந்த டெல்லி அணி இரண்டாம் பாதையில் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃப்க்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு. இப்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. 4 டீம் வந்து இப்போ உள்ளே போயிட்டாங்க. ஸோ பிளே ஆஃப் ரேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இருக்கிற ரேஸ் என்ன ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி போட்டிக்கான ரேஸ் பிளே ஆஃப் 1 யார் அந்த டாப் பொசிஷனில் இருக்கிற அந்த டீம் மோத போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டெல்லி அணி இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான். 150 ரன் அசால்ட்டாக விட்டு கொடுத்தாங்க. நல்ல கண்ட்ரோலில் வச்சிருந்த டெல்லி கடைசி 2 ஓவரில் தலைகளாக மாற்றிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் பேட்டர் சூரியகுமார் யாதவும் நம்ம இந்த 2 பேருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெல்லி பவுலர்ஸ் வந்து சிதறடிச்சாங்க. கடைசியில் டெல்லி அணியும் தொடர்ச்சியான விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் காரணமாக தான் அவர் உள்ளே போகாததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நேற்றைய போட்டியில் டெல்லி அணி தோல்விக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன, ஸோ எந்த இடத்துல போட்டியை கைவிட்டாங்க, ஸோ டெல்லி அணி தோல்வி சந்தித்ததற்கு முக்கியமான காரணம் எது அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் எல்லாரும் மத்தியிலும். ஏன்னா டெல்லி ஆடின ஆட்டத்துக்கு அவங்க இருந்த ஃபார்முக்கு இந்நேரத்துக்கு அவங்க தாங்க டாப்பில் இருந்திருக்க வேண்டியது. பட் இருந்தாலையும் எல்லா சீரீஸ்லையுமே இப்படியாப்பட்ட ஒரு டீம் அடி வாங்கி தான் வெளியே போகுதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்ன சீசன் சிஎஸ்கே போச்சு, இந்த சீசன் டெல்லி போச்சு. அதுக்கு முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லாம் ஏகப்பட்ட அடி வாங்கினாங்க. டாப்பில் இருந்த டீம் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு கடைசி இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. வாழ்வாசவன்ற போட்டியை தாண்டி அவங்களாம் உள்ளே வந்து குவாலிஃபை ஆனாங்க, பிளே பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சவால் போயிட்டே தாங்க இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ அந்த பிளே ஆஃப் ரேஸில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, அந்த இறுதிப் போட்டிக்கு போக போகிறது யார், கோப்பையை இந்த 2025 சீசனில் கோப்பையை வெல்லப்போவது எந்த அணி அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜூன் 3ஆம் தேதி இறுதிப் போட்டி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி குவாலிஃபைலாம் வந்து கெத்தாக வந்து போயிட்டுருக்கு. இந்த பிளே ஆஃப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சவாலான இருக்க போகுது. ஸோ ஆர்சிபி குஜராத்தா யார் டாப்பில் முடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ யார் அந்த டாப் பொசிஷனுக்கு போக போகிறாங்க, யார் அந்த கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க, எந்த டீம் வெற்றி பெற போகுது, ஸோ யார் யார் உள்ளே போக போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சீசன் ஒரு விறுவிறுப்பான சீசனாக தான் இருக்குது. குஜராத் அடிக்க போகிறாங்களா, ஆர்சிபி அடிக்க போகிறாங்களா, மும்பை இந்தியன்ஸ் அடிக்க போகிறாங்களா, இல்லை பஞ்சாப் கிங்ஸ் அடிக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி அணியை வீழ்த்தியதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, டெல்லி எந்த இடத்துல போட்டியை கைவிட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.